வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாத அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்றே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செய்ய சொல்லாத இயற்றிய கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செய்ய சொல்லாத இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மா அனுபவம் ஒன்றே. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று, ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப, மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து, மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேலி தண்ட கோடிகளா
பேதித்தண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இன்பம் காண்போம். இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பரப்பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பாவப்பதிவுகளும் அதனை போக்கும் முறைகளும், அதை பற்றி சிந்திப்போம். மகரிஷி சொல்வாங்க, நமக்கு பதிவுகள் இருக்கு அடையாளங்கள் என்ன அப்படின்னு சிந்தித்தோமானால், உள்ளத்தில் களங்கம், உடலிலே நோய். அதாவது மனதுக்கு குழப்பமா இருக்கும், உடலில் பல சிற்றல்கள் இருக்கும். அதை நாம் எப்படி போக்க வேண்டும் அப்படின்னா, ஒன்று, நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மற்றொன்று, நாம் அகத்தாய்வு செய்து முற்காலத்திலோ தற்காலத்திலோ ஏதாவது தவறு செய்தால் அல்லது மற்றவர்கள் உடலையோ மனதையோ துன்புறுத்தினால் அதற்கு மன்னிப்பு கேட்டு அல்லது அவர்களுக்கு நன்மை செய்யுமாறு நற்செயல்களை செய்து அத்துன்பத்தை நீக்க வேண்டும். பல பதிவுகள் நம் பெற்றோர்கள் மூலமாகவோ பிறவித் தொடர் மூலமாக வரும். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல காரியங்களை செய்து செய்து அதை போக்க முடியும். கடைசியாக மகரிஷி என்ன சொல்லுவாங்களா, பதிவுகளே இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை, அதாவது பிரிவு பயனை முற்றும் அளவுக்கு செய்ய வேண்டும் என்றால் இறை உணர்வு பெற வேண்டும். அதற்கு தவம் அவசியம். தவம் செய்ய செய்ய இறைநிலையோடு நம் எண்ணத்தை கலக்கும் போது நம்முடைய பாவப்பதிவுகள் குறையும். தொடர்ந்து செய்தோமே ஆனால் முற்றிலுமாக அந்த பிறவி தொடர், அந்த சைக்கிள் விட்டு விலகும். நாம் தொடர்ந்து தவம் செய்வோம், பாவப்பதிவுகளை போக்குவோம், பிறருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை செய்வோம். அவ்வகையில் இன்று சிறப்பாக தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. சீவனில் சிவம். சிவமதனின் நுண்பகுதி சிவன் என்பதாகும். சிவத்தின் தந்திரக்கத்தால் நொறுங்கிய நுண்துகள் ஜீவன் சிவநிலையின் பூரணம் பேராற்றல் பேரறிவு சிவனிலும் அடங்கியுள்ள நுண்பகுதியாக சிவமென்றால் சுத்த வெளி அகண்ட பெரு நிலையாம் ஜீவனெனில் உலகில் வாழ் அனைத்துயிர்கள் அடங்கும். சிவனுக்குள் ஜீவர்களும் ஜீவனுக்குள் சிவமும் சிறந்து விளங்கும். உண்மை உணர பிரம்ம ஞானம். நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's granary of wisdom poem, Divinity in all living beings. If we trace back, we come to the consciousness which is the central point of the life force particle, that is linked with the outer space, God, and his power or static state and dynamic state. Dynamic state is mind, while static state is God. Within the mind, the same static state exists, that is the consciousness. The same consciousness takes fractional state as figures, enjoyments, and actions. What is called in the universe, the same is called Jivan, Anma, or soul in man. Here is self-realization. Here is self-realization. Here you realize self as consciousness. The same consciousness is everywhere as God in various types of actions. When the consciousness is realized, we realize ourself. Self-realization comes into being. Then the consciousness itself says that we are God. We are changing the same only according to the state. So when we realize self, this body is separately working with pain and pleasure. This pain and pleasure is separate from the other body. But at the same time, the life force is connected with the universal magnetic field. Similarly, the life force of the people on earth is also connected with the universal magnetic field. So whatever we do, that action is getting reflection in the magnetic force and life force of every living being. Every living being has to breathe, and air particles are going in and out. Similarly, our life force particles are also going out in millions. Again, we are getting life force particles from food, from water, from air. In circulation, they become rasa, juice, which is blood, flesh, fat, bone marrow, semen, and from that life force will start. Even though the life force is there already, it is fit for man only when it comes by conversion through all seven dhadus. So we are getting life force for the functioning of all the cells of the body only from food. Every day, millions and millions of life force particles are going out of the body. If anybody is having like character, they will be attracting these life force particles before they reach the universal field. When it enters, the same quality, same thoughts are induced in that person. Is not the breath we are eliminating, mixing with the air in the atmosphere around the world, and other persons are using. In the same way, your life force also is used. Not only the life force, but also the magnetic force, which is
containing imprints of our characters, is always mixing with the universal magnetic field, so that also on the way gets into the like character persons. Similarly, we are also getting the characters of others by the universal magnetic field because we are not alone. All the same, the inner core is enjoying the pleasure or pain of every person in the whole world. But when we realize self, all our knowledge is projected to all the living being on the earth. So automatically, love and compassion blossom. Love means we are making everything, every living being as a friend. We are thinking all our friends to us because we are moving on earth. One seer in South said, our Bharatiya Subramanya Bharatiya said, the sea and mountain, these all are same as I, because we all are association of atoms. The crow and other birds are also our jadi. That means we all are having hunger, the sensation of climatic differences and excretive forces, and we all need food and other things. So in that respect, the birds and we all are one. This is the real understanding or realization of the consciousness. What we are getting gradually by raising of such a consciousness is love and affection. We cannot hate because everybody has come into the world in the same process, but everybody's personality is conditioned in accordance with the circumstances forced by one on the way. We can say, ant is biting me, then where is love and compassion in that? There is need for food. The ant is not biting and not thinking I am biting a man. It is thinking, oh, it is smelling well. It must be my food. And so it is biting. That is all. That is the mistake. So when we understand all these natural forces, there will be no hatred. We cannot say anybody is partial. At the same time, we have to know the character, the efficiency and need of people when dealing with anybody, so that they may also lead the life well, and also we can help others for that purpose. Otherwise, love and compassion exist in every living being. So man should think not to exploit others. Man is having such qualities so as to realize God and to behave with others in the character of God. The character God is always love and compassion. Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். நிகழ்வின் துவக்கமாக அமைதி தரும் அகத்தவம் ஏற்றி மகிழ்ந்தோம். அந்த தவம் தந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவி சிவன் சீவன் என்ற தலைப்பில் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகளில் ஒன்று. அவனன்றி ஓரணுவும் அசையாது. இது நம்ம எல்லாரும் ஏற்கனவே பல முறை பக்தியிலையும் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள்லாம் சொன்னது தான். ஆனா எப்படி அவன் அசைந்து அத்தனையும் வந்தது, இத வேதாத்திரியம் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, உணர்த்தியது. மகரிஷி அவர்கள் துரியாதீத தவத்துல சொல்லுவாங்க, அந்த இறைநிலை பற்றிய விளக்கத்தை கொடுத்துட்டு சக்தி களத்திலிருந்து சிவகளத்துக்கு போறோம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்குமே மனித பிறவி எடுத்துள்ளோம். அறிவது வேற, அடைவது வேற இல்லையா? அறிவது என்பது இன்ஃபர்மேஷன், அதுவாக மாறுதல் தான் அடைவது, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? அப்போ ஆரம்பத்திலிருந்து அந்த கதையை ஒவ்வொரு எபிசோடா விளக்குறாங்க.
அப்பதான் நம்மால முழுமையாக அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ எப்படி அந்த ஒன்று எல்லாமாக மாறியது? சிவம் சக்தி என்பது வெளியும் பரமாணுவும். இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க இல்லையா, எப்படி அது அசைந்தது, தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி கொண்டு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய துகள்களாகிவிட்டது. அப்புறம் அதனோட சேர்க்கை அது எங்க இருந்தது? நிறைவெளியில் இருந்தது. விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம். அப்ப அது உருவாவதற்கு அந்த சேர்க்கை, அந்த இரண்டு இறைத்துகளோ அணுத்துகளோ ஒன்றோடு ஒன்று இணைந்து விட முடியாது. ஆனா சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியின் அழுத்தத்தினால சேர்ந்து இயங்குது. அப்போதான் அது அணுக்களாக பேரணுக்களாக, அததான் பஞ்ச பௌதீக பிரிவுகள்னு சொல்றோம். அப்போ சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள். அப்போ இந்த பஞ்ச பௌதீக பிரிவுகளின் கூட்டுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களும். சிவம் சக்தி கூத்துத்தான் சிறந்த பேரண்டம். அடுத்தது இதையெல்லாம் உணரணுமே. அந்த இறைநிலை தன்னை ரசிப்பதற்காகவே எடுத்த பிறவிதான் மனிதன்னு மகரிஷி சொல்லுவான். ஏன்னா அது வரைக்கும் வந்த அந்த ஜீவன்கள்ல ஓரறிவிலிருந்து அந்த உயிரினுடைய சுழற்சி ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்ளுது. அது கருமையம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு ஆன்மா என்று பெயர் சொல்றாங்க மகரிஷி. அப்ப அந்த ஆன்மாவை உடைய அந்த உருவத்தை சீவன்னு சொல்லிடுறோம். அதுல 8 சிறப்பு இயக்கங்கள் இருக்கு. அப்போ அத்தனையும் இணைந்தது. உடல், உள்ளம், மூளை, ஜீவகாந்தம், மனம், புலன்கள், இப்படி எல்லாம் அந்த 8 சிறப்பு இயக்கங்களும் இருந்தா அது சீவன்னு சொல்லிடுறோம். மற்றவைகளுக்குள்ளும் அறிவு இருக்கிறது. ஆனா அது எப்படி இருக்கு? தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கா இருக்கு. ஆனா ஜீவன்ல வரும்போது ஓரறிவுல இருந்து தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, அதோட உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், மனிதனிடம் தன்னை அறிதல். அப்போ அந்த தன்னை அறியக்கூடிய மனிதனால் தான் இந்த சிவனும் சீவனும் இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ சிவம் தான் சக்தியின் சீரான இயக்கமாகும். அந்த சிவமே தான் சக்தியில் இணைகிறது, பிரிகிறது வேறு வேறு பொருளாக. சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம். அப்படி திணிவாக சேர்ந்து பிரிந்து இயங்கும் போது சிவமே சக்தியில் ஒளி முதல் 5 ஆகி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அப்ப இததான் வள்ளுவர் சொல்றாரு, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான்கட்கே உலகு. அப்ப இந்த உலகத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்றவர்கள் இந்த பிரம்ம ஞானத்தை உணர்ந்துப்பாங்க. அப்போ அந்த உணர்வு சீவன்ல எப்படி வருது? அது பஞ்ச பௌதீக பிரிவுகள்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக சீவனில் உணர்வாக, சிவமே சீவனில் சிறந்த உணர்வாக, அது மனம் என்ற வகையில் 6வது காந்தமாக வெளிப்படுகிறது. அப்ப இது எப்படி மனுஷன் உணர முடியும்? அப்போ நான் யார் என்ற கேள்விக்கான விடை தேடும் போதுதான் இந்த பிரம்ம ஞானத்தை உணர முடியும். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான கேள்வி எங்கே இருக்கும்? நான் யார்? என்னோட மனம்தானே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனம்தானே இப்படி கேட்க சொல்லுது அப்படின்னு அத கேள்வி போய் நிக்கிற இடம் அந்த மனமாக இருக்கும். ஆனால் அந்த மனத்திற்கும் மூலத்தை போய் பாருங்கிறாங்க. நான் மனத்தின் மூலம் நாட அங்கு உயிராகி, அந்த உயிருக்கும் மூலத்தில் நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாகிவிடும். அப்போ நான் யார் என்ற கேள்விக்கான விடை முடிவாய் எங்க போய் நிக்குது? இறைநிலையே நான். இறைநிலை தவத்துல மகரிஷி இறுதியா சொல்லுவாங்க இல்லையா, கருமையம் ஒவ்வொன்றும் தனித்தனியே இருந்தாலும் எல்லாம் இணைந்த ஒரு கோர்வையாக இணைந்திருக்கு. அப்போ நான் யார் என்ற கேள்விக்கான விடை இறைநிலையே நான் என்பதாகும். அப்போ இதை அறிந்து கொள்ளணும்னா மனிதனுக்குள்ள அந்த அமைதி, நிறைவு எல்லாம் இருக்கணும்.
தான் என்ற அந்த ஆணவம், கண்மம், மாயையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தா இந்த கேள்விக்கான விடை புரிவது சுலபம் அல்ல. அது சொல்றாங்க, நான் யார் எனும் வினா நல் உயிர்ப்பு அறிவிற்கு, நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில். நான் தான் பெரிது, எனக்கு இவ்வளவு தெரியும், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு என்னை நானே குறுகிய நிலையில் நிற்கும் பொழுது நான் அகம்பாவமாக மாறிவிடுகிறேன். ஆனா எப்போ நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள். அப்போ நான் யார் என்ற கேள்வி, முதல்ல நான் அகம்பாவமா நின்னுட்டேன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாது. அப்போதான் நான் யார் என்று வினவணும்னா என்னை உள்ளே கடந்து பார்க்கணும். அதற்கு தவ ஆழ்வில் இணையணும். அப்படி தவ ஆழ்வில் இணைந்து பார்க்க பார்க்க இந்த சிற்றறிவு அந்த பேரறிவாக தென்படும். அந்த நிலையில் முழுமையாக பெறும்போது அங்கே நான் தான் அந்த இறைநிலை தான் நான், நலிவில்லா மெய்ப்பொருள். இந்த கதையைத்தான் மகரிஷி இன்றைய கவிதையில ரொம்ப அழகா விளக்குறாங்க. சீவனில் சிவம், சிவம் எப்படி சீவனானதுன்னு ஒரு பாடல விளக்கினாங்க. இப்போ பார்க்கக்கூடிய ஜீவன்களில் எல்லாம் இறைநிலையை பார்க்க முடியுமா? அதுதான் இன்றைய பாடல்ல. சிவமதனின் நுண்பகுதி சீவன் என்பதாகும் இல்லையா? அந்த இறை பரமானு உயிர்த்துகள் அதுதான் இங்க நமக்குள்ள உயிராக இயங்கி கொண்டிருக்கிறது. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றின் பிறப்பு. அவ்வை குரல் சொன்னது இல்லையா? அந்த பரமாய சக்தியான சிவம் அதிலிருந்து வந்து விண்ட பகுதி விண், அதுதான் நமக்குள்ளே உயிராயிருக்கு. நுண்பகுதி சிவம் என்பதாகும். அந்த நுண்பகுதி எப்படி வந்தது? சிவத்தின் தன்னிறக்கத்தால் நொறுங்கிய நுண்துகள். அப்ப தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் நொறுங்கியது, அந்த நொறுங்கிய துகள் தான் நமக்குள்ள சிவனா இருக்கு. அதே அந்த விஷயம் சிவநிலையில் பூரணம், பேராற்றல், பேரறிவு. அதனால அந்த ராமெட், அதாவது மூலப்பொருளினுடைய குணம் அத்தனையும் அதிலிருந்து பிரிந்து வந்த பகுதிக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அப்போ சிவநிலையினுடைய தன்மை என்ன? பூரணம், பேராற்றல், பேரறிவு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இது சிவனிலும் அடங்கியுள்ள நுண்பகுதியாக. அப்ப அந்த தன்மையோட தான் அது சீவனாக மலர்ந்திருக்கு. அப்போ சீவனிலும் இந்த குணங்கள் இருக்கணும். அப்போ சிவம் என்றால் என்ன? சுத்தவெளி, அது அகண்ட பெருநிலை. சீவன்னு சொன்னா என்ன? உலகில் வாழக்கூடிய உயிர்கள் அனைத்தும் அடங்கும். அப்போ நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது சிவனுக்குள் சீவர்களும் சீவனுக்குள் சிவமும் சிறந்து விளங்கும் உண்மை உணர இதுதான் பிரம்ம ஞானம். அழகா கடைசி 2 வரியில சொல்றாங்க பாருங்க. சிவனுக்குள் சீவர்களும் சீவனுக்குள் சிவமும். தண்ணிக்குள்ள பயறு நல்லா ஊறின பிறகு பயருக்குள்ள தண்ணி இல்லையா? அதே போல நாம ஆழ்ந்து அகத்தவம் இயற்றி சிவநிலை உணர முடியும். அதற்கு வேதாத்திரியம் எப்படி துணை நிற்கு? ஒரு பாடல் சொல்றாங்க, அதோட நிறைவு செய்வோம். தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். முதல் அந்த மும்மலங்களில் ஒன்று ஆணவம். பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். பதிவுகளையும் அந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய பதிவுகளையும் மாற்றிக்கொள்ளலாம். சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. 3வது அந்த மயக்கம் எதனால் வருது? நான் பெருசு, அவங்க வேற, நான் வேற, அது வேற என்று நினைக்கதான் அந்த வித்தியாசம். அப்ப சம நோக்கு வரணும்னா சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. அப்ப இதெல்லாம் எப்படி முடியும்? எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர். என்ன வழி? தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற. அப்ப அதை 2ஐயும் பற்றி கொள்ளும் போது பிரம்ம ஞானம் உணர்ந்த வாழ்க்கை, முழுமை பேறு வாழ்க்கை நமக்கு சுலபமாகும்.
என்று அருமையாக இந்த பாடலை விளக்குறாங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் அளித்த ஞானாசிரியர் அருள்நிதி கோதை அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். அருள்நிதி கோதை அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தினை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைய நிகழ்வு இறை அருளாலும் குருவருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.